Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஹேர் கேர் ரொட்டீன்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து dandruff வரும். ஒரு மாதிரி ஹேர்ல dry ஆயிடும். சோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளான ரெமெடியா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So என்ன first time பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ரிலேட்டடாக ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். க்ரோ யங்கர் மஹா அப்படிங்கிற சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டி ரிலேட்டடான எல்லா சம்மர் டைமில் ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வேர்வையும் ரொம்ப அதிகமாக நமக்கு இருக்கும். ஸோ வேர்வை என்ன பண்ணணும்னா பாக்டீரியாஸை வந்து ட்ராப் பண்ணும். ஸோ பாக்டீரியாஸ் அதிகமாகிறது, அதுக்கப்புறம் எக்ஸஸாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறது, நிறைய வந்து அழுக்கு சேர்றது, பொல்யூஷனில் போகிறதுனால நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப வந்து வீக் ஆகும். ஸோ அதனால தான் dandruff அதிகமாக வர்றது. ஸோ அதுக்கு வந்து ரெமெடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் தான். செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை, துளசி இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. உங்கள் முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அதில் செம்பருத்தி இலையும் மருதாணி இலையும் துளசியும் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ரொம்ப குட் ஹேருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அழுகி போயிடுச்சுனாலும் பரவாயில்ல, அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து நல்லா ஹாட் வாட்டரில் கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கோங்க. ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெமடியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வேறு என்னென்னலாம் சேர்க்கணும்னு சொல்கிறேன். வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா வெந்தய பவுடர் கூட சேர்த்துக்கலாம் டைரெக்டாக. ஸோ வெந்தய பவுடருக்கு அப்புறம் வாழைப்பழம், ஏதாவது ஒரு வாழைப்பழம் கனிஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹேரில் வந்து போட்டுருங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஹேரில் வந்து போடுறதுக்கு இதை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரோஜா பூலாம் வந்து சாமிக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த பூ எடுத்துகிட்டு அதோடைய இதழ்களை வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த இதழ்கள் சேர்க்குறப்ப வந்து ரோஜா பூவும் வந்து நமக்கு ரோஸ் வாட்டர் வந்து ரோஜா பூலேருந்து தான் கிடைக்குது இல்லையா, அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ரோஜா இதழ்களையும் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக ரோஜா பூ கிடச்சா கூட நீங்கள் வந்து ஹேர் பேக்கில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதோட முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல். ஸோ இது எல்லா வீட்லேயுமே கற்றாழை ஜெல் வந்து நேச்சுரலாகவே வளர்க்குறோம். ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலான பேக்கெட்ஸில் கிடைக்கிற ஜெல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் என்ன இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, இருக்கிற ஒரு 4-5 பொருள்கள் இதெல்லாம் ரொம்ப பேசிக், எல்லா வீட்லேயும் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான். இதை எல்லாத்தையுமே அந்த அரைச்சி இல்லை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து காஃபி டிகாஷனோ இல்லை டீ டிகாஷனோ வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து தயிர் சேர்க்க வேண்டாம். இல்லைனா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்து கூட நம்ம நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வச்சுட்டு நீங்கள் நார்மலாக என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு வந்து வாஷ் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு 2 வாஷ்லேயே உங்கள் dandruff வந்து சரியாக போயிடும். பியூட்டி ரிலேட்டடான ஃபேஷன் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து உடனே ரிப்ளை நான் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனையும் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ்.